சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்காருல்ல, அவர்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ரஜினி சார், அடுத்த இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் யாரு வாங்க போறாங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு விஜய குத்தி காமிக்கிற மாதிரி ரஜினி பேசுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, "தம்பி, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் 1977லயே டிமாண்ட் ஆயிருச்சு. இப்ப ஆனது மட்டும் இல்ல. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ கேளேன்" அப்படின்னு ரஜினி ஒரு டயலாக் சொல்றாரு. அது என்னன்னா, காக்கா கழுகு கதை. தம்பி, இந்த காக்கா இருக்கு பாத்தியா? அதாவது விஜய். காக்கா வந்து கழுகு. கழுகு வந்து ரஜினிகாந்த். அந்த மாரி ரஜினிகாந்த் சொல்றாரு. இந்த காக்கா வந்து கழுக எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா கழுகு அமைதியா அது வேலைய பட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த காக்கா வந்து கழுக மாதிரி உயரமா பறக்க நெனைக்கும். ஆனா கழுகு அதோட ரெக்கைய கூட ஆட்டாம அது பாட்டுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கும். நான் அந்த கழுகு மாதிரி அப்படின்னு ஒரு டயலாக் சொன்னாரு. இத பார்த்த விஜய் ரசிகர்கள்லாம், "எங்க விஜய நீ காக்கான்னு சொல்றியா?" அப்படின்னு ரஜினி மேல சரியான காண்டாயிடுறாங்க. இத கேட்ட ரஜினி இப்போ இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, "இந்த காக்கா கழுகு கதைய நான் சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. காக்கான்னு நான் விஜய சொன்னதா நீங்கலாம் நெனைக்கிறீங்க. ஆனா விஜய் என் கண்ணு முன்னால வளர்ந்த பையன். விஜய் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நெனைப்பேன். நான் எப்படி விஜய போய் அந்த மாதிரி நான் சொல்லுவேன்?" அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், விஜயோட அப்பா சந்திரசேகர் வந்து ரஜினிய பார்த்திருக்காரு. ஓகேங்களா? ரஜினிய பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "ரஜினி சார்", அதாவது சந்திரசேகர் சொல்றாரு, விஜயோட அப்பா, "ரஜினி சார், என் பையன் வந்து இப்ப படம் முடிச்சது படிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிங் பண்ணலான்னு இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க? இது கரெக்ட்டான சாய்ஸ் தானா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கு ரஜினி சொல்றாரு, விஜய் கிட்ட, "தம்பி, நீ ஃபர்ஸ்ட் நல்லா படி. படிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஆக்டிங் கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய ஆக்டர் ஆகலாம்" அப்படின்னு விஜய்ட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரஜினி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி, விஜய் நல்லா இருக்கணும்னு நெனச்ச ஆளு. நான் எப்படி விஜய காக்கான்னு சொல்லி அசிங்கப்படுத்துவேன்? இதனால இந்த காக்கா, கழுகு கதையெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த காக்கா, கழுகு கதைய சொல்லி, ரஜினி என்னையும், விஜய்யும் அசிங்கப்படுத்துறது வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி முடிச்சுட்டாரு. இத கேட்ட ரஜினி ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் காக்கா, கழுகு கதைய சொல்லி, இந்த விஜய் ரசிகர்கள் மறுபடியும் ஆரம்பிச்சானுங்கன்னா, அவங்களுக்கு 6 அறிவு கிடையாது. அவங்களுக்கு 5 அறிவு மட்டும் தான். அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே விஜய் ரசிகர்கள் மேல காண்டுல இருக்கானுங்க.